நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு 2023ஆம் ஆண்டின் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆண்டு நல்லதையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும், அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியாக எப்படி இருப்போம் என்பதற்குண்டான பரிகாரங்கள். ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொரு விதத்திற்கு முக்கியம். ஆனால் மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும், குடும்பத்தில் பாதிப்பு இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான அற்புதமான பரிகாரம் இந்த வருடத்தில் கண்டிப்பாக செய்வது ஏற்றத்தை தரும். இந்த 2023ஆம் ஆண்டு பொது பலன் எப்படி இருக்கும் உலகத்துக்கு என்று பார்ப்போம். ஜோதிடத்தில் ஆங்கிலத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த 2023ஆம் ஆண்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் வருகிறது. அதாவது மேஷ ராசியான முதல் ராசியில் 1ஆம் ராசியான 1ஆம் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறது. அஸ்வினி என்றாலே கேது, கேது என்றாலே ஞானக்காரகன். எனவே தெய்வ மார்க்க விஷயங்கள் அதிக அளவுக்கு ஈடுபடக்கூடிய அமைப்பு பொதுவாக உலகம் முழுவதும் ஏற்படும். ஸோ தெய்வத்தை நோக்கி எல்லோரும் செல்லக்கூடிய அமைப்பு தான் உலகத்தில் பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் அதனுடைய ஐதீகம். அதனால் தேக ஆரோக்கியம், நோய் நொடிகள், அதே போல் பார்த்தீர்கள் என்றால் பணத்தட்டுப்பாடு, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் லே ஆஃப் கொடுப்பது, வேலையில்லாத பிரச்சனைகள் கொடுப்பது, புது வகையான நோய்கள் உருவாவதனால் மனிதன் எப்பொழுதும் ஒரு பீதியாக இருப்பது, பஞ்சபூதத்தால் பாதிப்புகள் ஏற்படுவதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிலநடுக்கங்கள் குறிப்பாக பெரிய அளவு உலகத்தை புரட்டி போடும், கடலால் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதே போல் மழை வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய அமைப்பு, காற்றால் ஏற்படக்கூடிய அமைப்பு, பஞ்சபூதம் நெருப்பால் ஏற்படக்கூடிய அமைப்பு, மலை சரிவுகள் எல்லாம் பெரிய அளவு பாதிப்புகளும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பணத்தை நிறைய வைத்திருப்பவர்கள் தேவையற்ற முதலீடுகள் எல்லாம் செய்யாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கும்பத்தில் வரக்கூடிய சனியால் உலகத்தில் நியாயங்கள் தலை துவங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே நிறைய விஷயத்தில் சனியானவர் சோதனைகளை ஆரம்பிப்பார். அந்த சோதனைகள் படு சோதனைகளாக காணப்படும். இந்த 2023ஆம் ஆண்டு சட்டத்தை கடுமையாக கடைபிடிக்கக்கூடிய நாடுகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். சட்டத்தில் எப்படி வேணுமானாலும் லிபரலாக இருக்கக்கூடிய நாடுகளில் பெரும் பிரச்சனைகள் ஏற்படும். எனவே கேதுவில் ஆரம்பிப்பதனால் விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். எனவே விநாயகரே எல்லா ராசிக்காரர்களும் பிடித்துக் கொள்வது இந்த வருடத்தில் உங்களை பாதுகாப்பை ஏற்படுத்தும். 2023ஆம் ஆண்டில் பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷ ராசிக்காரர்கள். உங்கள் ராசியில் தான் இந்த ஆண்டு பிறக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், படிப்பில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். சிலர் PhD ரிசர்ச் எல்லாம் தடைப்பட்டிருந்தால் அதெல்லாம் முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் 20 அரியர்ஸ் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக அதை முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகம் இந்த வாட்டி உங்களுக்கு செட்டில் ஆகவில்லை என்றால் இந்த வருடம் வேற எந்த வருடத்திலும் உத்தியோகம் செட்டில் ஆகாது என்பதனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதிக கோபங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டு என்பதனால் உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் சுபிட்சமும் சந்தோஷம் ஏற்படுவதற்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்வதும் விஷ்ணு வழிபாடுகளை வைத்துக் கொள்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மேஷராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு நீண்ட நாள் குறைகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாயார் வழி, தந்தையார் வழிக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டங்கள் நீங்குவதும், பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், லாபம் சந்தோஷம் ஏற்படுவதும், வாகன அமைப்பு 2 சைக்கிளோ அல்லது 2 வீலரோ அல்லது காரோ அல்லது ஹெலிகாப்டரோ அல்லது பிளைட்டோ உங்கள் வசதிக்கு ஏற்ப கண்டிப்பாக இந்த வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆக மொத்தத்தில் 2023ஆம் ஆண்டு மிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் தந்தாலும் குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மே மாதத்துக்கு வரைக்கும் மிக முக்கியம். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பிஷீட்டை காட்டுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். மே மாதத்திற்குள்ளாக சுபகாரியங்களை எல்லாம் முடித்துக் கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் வருட ஆரம்பத்திலே கண்டிப்பாக செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு திடீரென்று நீங்கள் மாட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும்.
அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ரீதியாக கண்டிப்பாக முதுகு தண்டுவடம் கழிவுகள் பகுதியில் மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்வது மிக மிக முக்கியம். மன அழுத்தம் திடீரென்று ஏற்படலாம். முதலீடுகள் செய்யக்கூடிய விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக யாராவது கடன் கேட்கிறார்கள், ஃபைனான்ஸ் கொடுக்கிறார்கள், 5 வட்டி கிடைக்கும் 10 வட்டி கிடைக்கும் என்ற ஆசையில் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் பெரிய சித்திரவதையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும், சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலும் படிப்பிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட்டு இன்னொரு வேலை தேடுவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் எல்லாவற்றுக்கும் எஸ் மேடம் என்று சொல்லிக் கொண்டு போகக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான அனுகூலமான காலகட்டம். தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மிகப்பெரிய மேன்மையும் அனுகூலத்தை தரும். கடன்கள் கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், அது எப்படியாவது தீரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் 2023ஆம் ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் குரு வழிபாடு என்று சொல்லக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் வேலைக்கிழமையில் விரதம் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் குடும்பத்தில் ஏற்படுத்தி தரும். இதே பகுதிக்கு மட்டும் பிரஷர் இருக்கிறதா, இதே பகுதியில் ஏதாவது உபத்திரம் இருக்கிறதா என்று ஒரு முறை பரிசோதனை செய்து கொண்டால் போதும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும். ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பிரிந்து இருந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுகூலமான அமைப்பு ஏற்படும். அஷ்டம சனியிலிருந்து பரிபூர்ணமான நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் எதை செய்கிறோம் என்று தெரியாத இருந்தவர்களுக்கு கூட கண்டிப்பாக விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உத்தியோக டெவலப்மெண்ட் ஏற்படும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மே மாதத்திலிருந்து கட்டிமலங்கள் டக்கு டக்குன்று ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். பிள்ளைகளுடன் நீங்களும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கங்கள் நீங்கி சந்தோஷம் அந்யோன்ய குறைபாடு இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தைரியம் வரும். இவ்வளவு நாள் பதட்டமாக இருந்த அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். எப்பொழுதும் ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு டிப்ரெஷன், ஒரு சைக்காட்ரிக் எஃபெக்டில் இருந்த மிதுன ராசிக்காரர்கள் இப்பொழுது உங்களால் தான் மற்றவர்களுக்கு சைக்காட்ரிக் எஃபெக்ட் ஏற்படுவதை தவிர நீங்கள் ரெக்கவர் ஆகிவிடுவீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தத்தில் அதிக அளவு நன்மைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் 2023 மிதுன ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படுவதற்கு சிவன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சிவன் பார்வதிக்கு நல்லெண்ணெயை கொடுக்க சனிக்கிழமையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி செய்யாத கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் நிச்சயமாக வரும். வயிற்று உபத்திரம், அசிடிட்டியில் பாதிப்புகள், கழிவுகளில் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படலாம். யூரினரி ட்ராக், மோஷன் டிராக்கில் மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் நான் சொன்ன எந்த நல்லதும் நடக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டமத்தில் சனி வருகிறீர்கள் என்பதனால் கண்டிப்பாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக முக்கியம். சண்டை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கு ஓடி போய் நிற்பதுதான் நன்மை ஏற்படுத்தி தரும். நட்புக்காக சண்டை போனேன், ஃப்ரெண்ட்ஸுக்காக சண்டை போனேன், கூட்டமாக இருந்த இடத்துல போய் நின்னேன், உங்களுக்கு தான் பாதிப்பு வரும். லீகல் காம்ப்ளிகேஷன் திடீரென்று ஏற்படும். அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் அஷ்டம சனியாக இருந்தாலும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். புது கடன்கள் கேட்டாலும் அது சந்தோஷ கடனாக மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். எனவே கடன் அமைப்பு எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பை காணப்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு காணப்படுகிறது. குரு காயத்ரி சொல்லிக் கொண்டு இருப்பதும் குருவின் வழிபாடும் சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷமும் கடகத்துக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சனிக்கிழமையில் பெருமாள் தாயார் வழிபாடு கோவிந்த நாமாவளியை சொல்ல 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 நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக
எப்பொழுதும் நன்மைகள் அதிகரிப்பதற்குண்டான காலகட்டம். வயிற்று உபத்திரம் பார்த்துக் கொள்வதும், நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு பார்த்துக் கொள்வதும், தூக்கமின்மையில் மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்தே தீர வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடவே கூடாது. கணவனாக இருந்தால் மனைவி விஷயத்திலும், மனைவியாக இருந்தால் கணவன் விஷயத்திலும் விட்டுக் கொடுக்காமல், வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது உகந்ததாக காணப்படுகிறது. உத்தியோக நிமித்தமாக பெரிய அளவு மாற்றங்கள், அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியங்கள், கல்யாண அமைப்பில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக இளம் வயதை சேர்ந்த சிம்மராசிக்காரர்கள் வாகனத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய சிம்மராசிக்கார குடும்பத்தினருக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்பதையும், குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்து செய்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் கண்டிப்பாக மகான்கள் வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, பாபா வழிபாடு என்று நம்ம இடத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களை கும்பிடுவது சகல விதத்தில் ஏற்றம். பெரியவர்கள், மகா பெரியவர்களை எல்லாம் கும்பிடுவது, உங்களுக்கு பிடித்த குரு வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். அதே போல் ராகவேந்திரோட கீர்த்தனையோ அல்லது சாய்பாபா கீர்த்தனையோ ஏதாவது ஒரு கீர்த்தனை கேட்க 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 நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். உத்தியோகத்தில் ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படும். சுபகரியத்திற்காக கடன் அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, விவசாய நிலம் வாங்குவது, கண்டிப்பாக கால்நடை வாங்குவது எல்லாம் ஏற்படும். வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மட்டும் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, தலைவலி சம்பந்தப்பட்ட கோளாறு, அலர்ஜி சம்பந்தப்பட்ட கோளாறு, முதுகுத்தண்டுவிட கோளாறு, கழுத்து பகுதியில் கோளாறு, ரேடியேஷன் பெயினில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக் கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் என்பது கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே போதும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் காணப்படும். கடல் கடந்து போறதுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி ரினியூவல் எல்லாம் செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் அனுகூலங்கள் காணப்படும். சிறிய வாக்குவாதங்கள் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரை கொண்டு சென்று விட்டுவிடும் என்பதை மட்டும் கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் மிகப்பெரிய அளவுக்கு வரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கி குடும்பத்தில் தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். பாஸ்போர்ட்டை ரினியூவல் செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தைரியமாக முன்னேற்றம் கிடைக்கும். லாபம் ஏற்படும். புது தொழில் தொடங்குவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்றில் உள்ள உறுப்புகள், லிவர் மற்றும் கிட்னி, அந்த மாதிரி சுகர் போன்ற பிரச்சனைகளுக்கு கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு அலர்ஜிகள் காணப்படும். முதுகுத்தண்டு இடத்துக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கால்களில் அதுக்குண்டான எக்ஸசைஸ் செய்து கொள்வது நன்மை தரும். ஒரு நாள் போகாமல் கண்டிப்பாக தொடர்ச்சியாக போக வேண்டும். மன அழுத்தமே வேண்டாம். இது நடக்குமா அது நடக்குமா என்று குழப்பிக் கொள்ளாதீர்கள். குடும்பத்தில் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுகளை கேட்டு குடும்பத்தை விட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ என்று குழப்பமே வேண்டாம். குடும்பத்தில் ஏற்றம் 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 கண்டிப்பாக ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குருவின் பார்வை சிம்மத்திற்கு இருப்பதனால் வீடு, நலம் புதுப்பிப்பது, வாங்குவது, எல்லா சுபகாரியம், புது கடன்கள் எல்லாம் பெறுவது நன்மை தரும். வார்த்தைக்கு மரியாதை கண்டிப்பாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக தொலைதூரத்தில் விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் கையாளக்கூடிய துளாராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். களவு போறதுக்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் சிறிது கவனம். அர்த்தாஷ்டம சனிக்கு உட்பட்டு வருகிறீர்கள் என்பதனால் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மன அழுத்தம் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம்.
சௌந்தரிய லகரி, அபிராமி அந்தாதி, அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நூற்பயனான ஆத்தாலேகர் அபிராமி வல்லை அண்டமலாம் புத்தாலே மாதுளம் பூர்ணத்தாலே புயலங்கு காத்தாலே அங்கு சம பாசம் குசுமும் கர்மம் அங்கு சத்தாலே முக்கணி தொழுவோருக்கு ஒரு தீங்கிலே என்ற பாடலை காலையில் ராத்திரியும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்க 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 குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடன் அமைப்பில் மட்டும் சிறிது பாதிப்புகள் ஏற்படும் என்பதனால் பணம் வாங்குவது கொடுப்பதில் போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் தயவு செய்து மூட் போட்டு விடுங்கள், பதிலுக்கு பதில் போடாதீர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். சுபவிரய பிராப்தம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காணப்படக்கூடிய அற்புதமான ஆண்டு 2023 ஆண்டு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நிச்சயமாக ஒரு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும், தடைப்பட்ட கல்வி, தடைப்பட்ட தொழில் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படுவதற்கு பெருமாள் வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பதி மலைக்கு சென்று ஒரு இரவு தங்கிட்டு வருவதும், கோவிந்த நாமாவளி சொல்வதும், கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக் கொண்டு வருவதும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய அனுகூலங்கள். 7 சனியின் முழு தாக்கம் குறையக்கூடிய காலகட்டம். வயிறு, அஜீரண கோளாறுகள் கவனமாக பார்த்துக் கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான அனுகூலமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரியத்தில் இந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இந்த வருடத்தில் கல்யாணம் நடக்கவில்லை என்றால் கல்யாணம் டைரக்டாக 60வது கல்யாணம் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இளம் வயதிலே திருமணம் செய்து கொள்வது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சுபகாரியத்திற்கு உண்டான அனுகூலமும் சந்தோஷம், மிகப்பெரிய மாற்றத்தையும் தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் 2023 ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள். மிகப்பெரிய அளவுக்கு யோகம், வண்டி வாகன மாற்றங்கள், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று குதகாலமாக இருக்கக்கூடிய ஆண்டு 2023 ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சிவன் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். திங்கட்கிழமையில் சிவாலயங்களுக்கு அபிஷேக பொருள் கொடுக்க கொடுக்க கொடுக்க, குறிப்பாக அரிசி மாவு கொடுக்க கொடுக்க மிகப்பெரிய மாற்றமும் அனுகூலமும். கரும்பு சாறு கொடுத்து பாருங்கள். இந்த 2023 ஆண்டு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். மரண பயம் நீங்கக்கூடிய ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் முன்னேற்றம் நிச்சயமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் எந்த தொழில் தேடி தேடி விரக்தி ஆயிட்டாச்சு. இளம் வயது சேர்ந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொழில் முறையில் மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படும். எல்லா விதத்திலும் இருந்து சாதாரண நிலைமையிலிருந்து பெரிய லெவலுக்கு வருவீர்கள். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு தைரியமாக இறங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், வயிறு 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 சம்பந்தப்பட்ட விஷயம். எக்ஸசைஸ் செய்யவில்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். முதுகுத்தண்டு வட கோளாறு, கால், பாதம், நகங்கள் வரை நகங்கள் உள்ளே வளரக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம். எனவே உடற்பயிற்சி 7 சனியில் கடைசி பாகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் 25 தோப்புக்கரணமாவது போடுவது புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு தான் சனி வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராசியின் நாயகனே சனி என்பதனால் ரொம்ப பதட்டம் வேண்டாம். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் முதுகுத்தண்டு வட கோளார், கால் நரம்புகள் கோளார், வெரிகோஸ் வெயின்கள் கோளார், அதே போல் ரேடியேஷன் பெயின், காலுக்கு வரக்கூடிய கோளார் எல்லாம் காணப்படும். உடற்பயிற்சி செய்தீர்கள் என்றால் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இருப்பாது என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள், மன கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக வருட ஆரம்பத்திலே தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் பிள்ளையார்
ஆழ்வார்பட்டி ஒரு முறை போயிட்டு வந்துட்டு மற்றவெல்லாம் பார்த்தால் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் காணப்படுகிறதுக்கு ஆதித்யதையும் அனுமன் சாலிசா சொல்வது மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும். சென்னையில் இருப்பவர்களுக்கு ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் அல்லது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் அல்லது திண்டிவனம் ஆஞ்சநேயர், பஞ்சவடி அனுமன் கோயில், அதே போல் சேலம் மற்றும் கோயம்புத்தூர் பகுதியில் இருப்பவர்கள் நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல் அனுமனை கும்பிட கும்பகோணத்தில் பெரிய ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்வதெல்லாம் சுசீந்திரம் ஆஞ்சநேயரை பிடித்துக் கொள்ள மிக பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷம் ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் மற்ற விஷயத்தில் மூக்கை நுழைத்தீர்கள் என்றால் பெரிய அளவு சட்ட சிக்கலும் அவமானமும் நிச்சயமாக ஏற்படும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொண்டால் போதும். புது பொறுப்புகள், புது கௌரவங்கள், புது அனுகூலங்கள், குடும்பத்தில் சுபவிரய பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படும். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து மாறி பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய 12 ராசிக்காரர்களில் கும்பராசிக்காரர்களும் வருவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் 2023ஆம் ஆண்டு மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமையில் சிவன் பார்வதி வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். ஒரு முறை மதுரை மீனாட்சி சுந்தரேசர் வழிபாடு, குறிப்பாக சுந்தரேசரை கும்பிட பல ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். சுந்தரேசருடைய விபூதி வாங்கி ஒரு 100 கிராம் விபூதியை கலந்து தினமும் வைத்துக் கொள்வது ஏற்றத்தை தரும். அலர்ஜி, ஒவ்வாமை, காது, மூக்கு, தொண்டை மிக மிக கவனமாக, தலை சம்பந்தப்பட்ட உறுப்புகள், கண்ணு, காது, பற்கள் எல்லாம் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நன்மை தரும். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். மன அழுத்தம் காணப்படுவதனால் உடற்பயிற்சி 90 நிமிடம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். படிப்பு தடைகள் நீங்கும். ஏதாவது நீட் எக்ஸாம் செய்ய முடியவில்லை என்றால் இந்த வருடம் எழுதுவவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதற்காக ஜோதிடத்தை நம்பாமல் ட்ரைனிங் எடுத்து படிங்கள். கண்டிப்பாக ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சுபகாரிய தடைகள் எல்லாம் டக்கு நிவர்த்தி ஏற்படும். வருட ஆரம்பத்தில் ஜூன் மாதத்துக்குள்ளாக சுப செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்கனவே மருத்துவமனையில் நீண்ட நாட்களாக இருந்தவர்கள் எல்லாம் திருப்பி வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தொற்று நோய் உபத்திரம் அதிகமாக பரவக்கூடிய காலகட்டம் என்பதனால் அதில் உஷாராக இருங்கள். 2023ஆம் ஆண்டு 7.5 சனியின் தாக்கத்துக்கு உள்ளாக வருகிறீர்கள் என்பதனால் உடற்பயிற்சியை விடாமல் செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு வெற்றி படிக்கட்டுகள் தொடரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2023ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். இதை நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்கள் நாம் சொன்ன பரிகாரம் செய்வதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் பெறுவீர்கள் என்று மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை 2023ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். என்பது தமிழ்நாடு அரசின் முடிவை